ஒரு காலத்துல கூட்டு குடும்பம்னு ஒண்ணு இருந்துச்சான். நான் கேள்விப்பட்டேன். நாளைக்கு அம்பிட்டு பிள்ளையெல்லாம் புக்குல படிக்கும். இன்னைக்கு அந்த கூட்டு குடும்பம் இருக்கா? கூட்டு குடும்பம் எப்படி இருக்கும்? குடும்பமே இல்லையே, அப்புறம் எங்கிட்டு வர்றது? ஒன்ன மாதிரி பொண்ணு இருந்தா கூட்டு குடும்பம் எப்படி இருக்கும்? ஐயா 3 வெளிநாட்டவர் நம்ம நாட்டை சுத்தி பார்க்க வந்தாலாம். நல்லா சுத்தி பார்த்துட்டு அவங்க நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த நாட்டுல இருக்கிறவங்க கேட்டாலாம், ஏயா இந்தியாவை சுத்தி பார்த்தியே, உனக்கு என்னடா பிடிச்சிருந்துச்சுன்னு. ஒருத்தன் சொன்னானா, அந்த ஊர்ல தான்டா சமாதி எல்லாம் அம்புட்டு அழகா கட்டியிருக்காங்க அப்படின்னானா. இன்னொருத்தன் சொன்னானா, அந்த ஊர்ல தான்டா கோயிலெல்லாம் அம்புட்டு அழகா கட்டியிருக்கான்னு சொன்னானா. மூணாவது ஒருத்தன் சொன்னானா, இந்தியாவில மட்டும் தாண்டா குடும்பம் கோயிலா இருந்துச்சுன்னு சொன்னானே. அப்படிப்பட்ட கூட்டு குடும்பம் இன்னைக்கு இருக்கா ஐயா? ஒன்னும் இல்ல. எங்க வீட்டு பக்கத்து வீட்டு அக்கா தான் புருஷன்கிட்ட போய் சொல்லுது, என்னங்க உங்களுக்கு செய்தி தெரியுமான்னு. அந்த மனுஷன் எதுவும் மாமனார் மாமியார் செத்து போயிட்டாருன்னு நல்ல செய்தி சொல்ல போதோன்னு கேட்க சொல்லுது, உங்க ஃப்ரெண்டோட மனைவி 2வது தடவையா ஓடி போயிட்டாளாங்க அப்படின்னு. அதுக்கு சொல்றான் அந்த பையன், அவன் மனசுக்கு எல்லாமே நல்லதா தாண்டி நடக்குது ராசாத்தி. ஏன் இப்படி கைய நீட்டுற ராசாத்தி? காலம் கெட்டு போச்சுங்க ஐயா. ஒரு பொம்பளைனா எப்படியா இருக்கணும்? ஒன்ன மாதிரி இருக்க கூடாதுன்றியா? இல்ல சொல்லுதாயே. சீவி முட்டிச்சு சிங்காரிச்சு செவத்த நெத்தியில போட்டும் வச்சு ஆசை தீர மாப்பிள்ளை அழகை கட்டி தழுவும் கன்னி பெண்ணே. சீவி முட்டிச்சு சிங்காரிச்சிருக்கணும். இன்னைக்கு வீட்டு வாசப்படியில அம்புடு பேய் மாதிரி விரிச்சு போட்டு தெரியுது. இதுல பார்த்தா விளக்குமா? முதல்ல ஒண்ணு வேணாம். பொம்பளை புள்ள அப்படி வலிச்சு சீவி வாகெடுத்து பின்னணியா முதல்ல. இன்னைக்கு 5 வாய் கலப்பைய உழுத மாதிரி தெரியுதுங்க. அக்கா இப்படி வாய்க்கிலேயே பேசுறீங்கல்ல, நீங்க முதல்ல வாகெடுத்துக்கலான்னு பாருங்க. வாடிய ராசாத்தி. ஐயா நான் இப்ப பிறந்த வீட்டுல இருக்கேன், அதனால ஒரு பக்கமா சீவி இருக்கேன். புகுந்த வீட்டுக்கு போவேன் இல்ல, அப்ப 2 பக்கமா சீவுவேன். எல்லாம் வாருவேன். வரல மாமியார் ரோட்டுக்கு வந்துடாம பாத்துக்கோங்க. ஏயா இதுக்காக மாமியா இல்லாத வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க முடியும்? எனக்கெல்லாம் மாப்பிள்ளை கிடைக்கிறதே பெரிய விஷயமா போய் கிடக்கு. இந்த நேரத்துல இந்த இளைஞன் படுத்துற பாடு தெரியுமா? சிகப்பான பொண்ணுதான் வேணுமா? மேட்ரே இங்கதான் வர. இப்பதான் நீ மேட்ரே ஓபன் பண்ற. பொண்ணெல்லாம் சிகப்பா வேணுமா? நான் என்ன ஆசிட்டா ஊத்திக்கிறதா? ராமன் கருப்பு என்றால் ரசிக்கின்றார்கள், ராமன் கருப்பு என்றால் ரசிக்கின்றார்கள், ராமாயி கருப்புனா வெறுக்கிறாங்க. நானும் கருப்பா வந்தாலும் கலையா ஜலையா தானே இருக்கேன். காமெடி பண்ணலையே ஐயா. இல்ல உண்மையா சொல்றேன், நான் அழகுன்னு. ஏன் ஐயா, நான் ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். என்னையையும் பார்த்து ஒரு பையன் ஒரு பாட்டு வான்னா. அவனுக்கு கோயில் கட்டும் தாய் கட்டிருவா. காதல் வந்தால் சொல்லி அனுப்புனா. எனக்கு கோபம் வந்துச்சு. திருப்பி கேட்டேன், ஏன்டா எடுபட்ட பையில காதல் வல்லைனா என்னடா பண்றதுன்னு. ரொம்ப பீத்திக்காத, உன் தங்கச்சி இருந்தா அவளையாவது அனுப்பி வைட்டு போயிட்டேன். ஐயா உங்க இளைஞனோட மதிநுட்பத்துல தீய வச்சு கொளுத்த எங்கெல்லாம் போறான். இன்னைக்கு இந்த செல்போன் படுத்துற பாடுபாடு. ஒரு பையன் 1 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கான், என்ன பேசுறான்னு தெரியல. ஐயா முன்னாடி எல்லாம் மணி அடிச்சா உள்ள ஓடுவோம், இப்ப மணி அடிச்சா எல்லாரும் வெளியே ஓடியாரோம். சிக்னல் கிடைக்கலையா? உண்மையில சொல்றேன், இந்த செல்போன் கண்டுபிடிச்சவனு மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னா அந்த ஆள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. முந்தா நாள் இந்த செல்போனால ஒரு ஆள்கிட்ட உதவ வாங்கிட்டு வந்தேன். சிம் இல்லையா? இல்ல சார், பஸ்ஸில் ஏறி நான் காரைக்குடி பஸ்லேருந்து ஏறி திருப்பத்தூர் வரைக்கும் உட்காந்துருந்தேன். நான் பாட்டில் உட்காந்து என் பக்கத்தில் ஒருத்தர் ஏறி வந்தார். தம்பி இது பிள்ளையார் வெட்டி போகுமான்னாரு. போகும் உட்காருங்கண்ணே. வந்த ஒன்று சொல்லுங்கன்னாரு. சொல்கிறேன்னே. வந்துச்சு. திருப்பத்தூருக்கு முன்னாடியே குன்றக்குடி இருக்கா இல்லையா, இந்த குன்றக்குடி பஸ் ஸ்டாப்பில் பஸ் நின்றுச்சு. ஒருத்தன் ஜெல்லை எடுத்தேன். ஹலோ மாப்பிள்ளை என்னென்ன வந்துட்டியா விளையாடான்னு அவன் கேட்டுருப்பான் போல. இந்த பிள்ளையார் வெட்டி பஸ் ஸ்டாப்லாம் நிற்கிறேன், நேராக வாடுறான்னா. இந்த ஆள் என்னையும் பார்த்தான் அவனையும் பார்த்தான். இப்படி பார்த்தான். ஏன்டா மானங்கட்டவில் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்கேன், வாத்தியார் மாதிரி தெரியுதுன்னு உன்ட்ட கேட்டா. உனக்கு தெரியாட்டுன்னா சொல்ல வேண்டியதானே. உனக்கெல்லாம் மான சூடு சொன்னா இருக்கான்னு 8 ஒரு அறை விட்டு குன்றக்குடியில் இறங்கிட்டாயா. இந்த உண்மையில சொல்றேன், இந்த செல்போன் யாராவது 35 ரூபா சில்லறையா வச்சிருந்தா கொடுத்து செல்போன் இங்கே தந்துட்டு போயிடுறேன்.
17 ரூபா அம்பாசி இருந்தா கொடுங்க, தந்த புள்ளோட்டு வாங்கி தந்துட்டு போறேன். ஒண்ணு இல்லைங்க, ஊரெல்லாம் செல்லு வச்சிருக்கீங்களேன்னு ஆசைப்பட்டு எங்க அம்மா கிட்ட அட்டம் புடிச்சு ஒரு செல்லு வாங்கினேன். ஒரு வாங்கின செல்லு எவனா விட்டானா சொல்லு. அந்த கொடுமையை ஏன் கேக்குறிய? ஒருத்தன் SMS அனுப்பல, அனுப்புனா 3வது நாள் கண்ணே என்னைய கண்ணே உன் கண்ணு இருக்குல்ல கண்ணு அது திங்கள், உன் உதடு இருக்குல்ல உதடு அது செவ்வா, உன் மூஞ்சி இருக்குல்ல மூஞ்சி அது புத, உன் கண்ணு இருக்கே கண்ணா அது வியாழே, என் தங்கமே உன் உடம்பு இருக்கே அது வெள்ளி, மொத்தத்துல நீ சனின்ட்ட. ஏம்மா உன்னையெல்லாம் ஜனின்னு சொல்லாம வேற யாரத்தான் ஜனின்னு சொல்றது? நீ அப்படியே இருக்கியா இல்லையா? ஐயா ஒண்ணுமில்ல, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினேன். எங்க அம்மாவுக்கு போன் பண்ணணுமேனு பூத்துக்கு உள்ள போறதுக்காக போனேன். அங்க ஒரு 80 வயசு கிழவி, யப்பா லைஃப் டைம் கார்டு இருந்தா கூடு, அது லைஃபே 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தான். அது லைஃப் டைம் கார்டு வாங்கி செத்து போன புருஷனுக்கா பேச போது? உங்க செல்போன் வளர்ந்திருக்க வளர்ச்சியை கொண்டு போய் எங்கயா சொல்றது? இப்படிப்பட்ட ஆன்மீகமும் அரசியல்வாதிகளும் மக்களும் பெண்களும் இன்னைக்கு சொத்தா இல்லையா? சொத்தையாத்தா இருக்காங்க, சொத்தையாத்தாயா இருக்காங்க. எங்க அம்மா அப்பா தான் எனக்கு ஏதாவது சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்கன்னு போய் பார்த்தேன். அங்கேயும் ஒண்ணும் இல்லை. அல்ல இந்த ஊராவது ஏதாவது சொத்து சேர்த்து வச்சிருக்கான்னு போய் பார்த்தேன். எல்லாமே சொத்தையாதாயா போய் கிடக்கு. அதனாலதான் சொல்றேன், நானும் சொத்தையா போய் வந்துதாயா சொல்றேன் எல்லாமே சொத்தன்னு. ஐயா ஒரு மருத்துவன் தவறு செய்தால் 6 அடி நிலம் நஷ்டம். ஐயா 6 அடி நிலம்லாம் இன்னைக்கு பிதைக்கிறது இல்ல. பாம்பேல பாருங்க 2க்கு 2 வெட்டி நட்ட குத்தல இறக்கிக்கிட்டு இருக்காங்க. 6 அடி நிலம்லாம் இல்ல. ஒரு மருத்துவன் தவறு செய்தால் 6 அடி நிலம் நஷ்டம். ஒரு வழக்கறிஞன் தவறு செய்தால் 3 முழ கயிறு நஷ்டம். ஒரு ஆசிரியன் தவறு செய்தால் மட்டும்தான் ஒரு சமுதாயமே நஷ்டங்கிறத இன்னைக்கு எத்தனை ஆசிரியர் புரிஞ்சுக்கிட்டு நடத்துறாங்க? நீங்க இப்ப என்ன படிக்கிறீங்க? 1ஆம் ஆண்டு MBA. MBA. ஆசிரியர் செய்த தவறுனால நீங்க MBA படிச்சு வந்துட்டீங்க. அதுக்கெல்லாம் நான் விளக்கம் பின்னாடி கொடுக்குறேங்க ஐயா. இப்படிப்பட்ட ஆசிரியர்கள்லாம் இன்னைக்கு சொத்தான். நான் ஏன் ஊரு கதையெல்லாம் சொல்லுவானே, என் கதைய கேளுங்க. நான் ரொம்ப நல்லா படிக்கிற புள்ள, அப்படி படிப்பேங்க. உன் முகத்திலேயே தெரியுதுமா. என்னைய தூக்கி போட்டு மிதிக்காத டீச்சரே கிடையாது. நெசமாத்தேன், என்னைய பார்த்தா தெரியுது எம்புட்டு வாங்கியிருக்கேன். தெரியுது. ஒண்ணுமில்லங்க, நான் 8வது படிச்சு முடிச்சுட்டு பள்ளிக்கூடம் விட்டோன்னே நாங்க சிட்டாட்ட பறப்போமே, அப்படி பறந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். எங்க 8ஆம் டீச்சர் என்னை இங்க வா நிசான்னு கூப்பிட்டுச்சு. நான் நல்லா படிக்கிற பிள்ளையில ஏதோ சொல்லி கொடுக்க போதான்னு விறுவிறுன்னு போய் கைய கட்டி என்ன டீச்சர்ன்னு விட்டுச்சு. நான் ஆடுறேன். மற்ற பிள்ளையா இருந்தா திருப்பி கேட்டிருக்குங்க. நான் ரொம்ப நல்ல பிள்ளைங்கிறதுனால அம்புட்டு அடியையும் வாங்கிக்கிட்டு, என் டீச்சர் நான் எதுவும் தப்பு செஞ்சேனான்னு கேட்டேங்க. அதுக்கு அந்த டீச்சர் சொல்லுது, ஒண்ணுமில்ல என் கை பர்றன்னு இருந்துச்சு, அதான் உன்னைய தூக்கி போட்டு அடிச்சேங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன், அந்த டீச்சர் தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கு நான் என்ன அந்த அம்மாவோட புருஷனா? புருஷன் அடிக்க முடியலன்னு தானே ஒன்னு அடிக்குது. ஒண்ணுமில்லங்க, எங்க ஊர்ல ஒரு பள்ளியோட இருந்துச்சு. அங்க என் தோழி வேலை பார்த்துச்சுன்னு அந்த பள்ளியோடத்துக்கு போனேன். அங்க ஒரு டீச்சர் பாடம் நடத்துதுங்க. டே பசங்களா, கம்பராமாயணத்துல ஒரு சீனு பயசறான். டே மச்சான், கம்பராமாயணத்திலேயே சீனாண்டா. நடத்துங்க டீச்சர் நடத்துது. லட்சுமணே கோட்டை போட்டான், சீதைய தாண்ட கூடாதுன்னு ராவணே மாறு வேஷத்துல வந்து தூக்கிட்டு போயிட்டான். பின்னாடி 2 வய சொல்றான், என்னடா மச்சான் சீனுச்சு, ஒன்னத்தையும் காணா, ரைடு வந்துட்டாளோ? எங்க கம்பராமாயணத்துல. இப்படிப்பட்ட மாணவன் உங்களுக்கெல்லாம் சொத்தா ஐயா? கம்பராமாயணத்தை சீனுன்னு அப்படி கொச்சப்படுத்தாதம்மா. கம்பராமாயணம் ஒழுக்கத்தை சொன்ன மிகப்பெரிய இலக்கிய சொத்துமா. கும்பிட்டும் வேணாம், இந்த கல்வி படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கே ஐயா. உங்களுக்கு SMSல என்ன வரும்?
என்ன மாதிரி அழகான பொண்ணுக்கு ஐ லவ் யூன்னு கூட வரலாம். ஆ, பார்த்து இன்னைக்கு எஸ்எம்எஸ்ல என்ன வருது? எம்பிஏ சீட்டு 50,000 எங்க காலேஜுக்கு வாங்க, எம்சிஏ 55,000 எங்க காலேஜுக்கு வாங்க, டிஸ்கவுண்ட் தர்றோம். எதுக்கு? படிப்புக்கு டிஸ்கவுண்ட் தர்றானே. இப்படிப்பட்ட கல்வி இன்னைக்கு நமக்கு சொத்தா? ஏன்னா அந்த படிப்பு அவளை செல்லுபடி, அதனாலதான் தரான் தள்ளுபடி. கடைசி பெஞ்சில இருக்க பயலுவ கூட காசு கொடுத்தா கிடைச்சிருமுடா கல்விங்கிறானே. அப்படி கொண்டு வந்துட்டீங்களா அந்த நிலைமைய? ஒண்ணும் இல்ல, இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இளைய சமுதாயமே ஆளுக்கு ஒவ்வொரு தட்டை வாங்கி வச்சுக்கங்க. பின்னாடி நமக்கெல்லாம் பிச்சை எடுக்க தேவைப்படும். அந்த தட்டு ஒண்ணுதான்டா நமக்கு சொத்து, மற்றதெல்லாம் நமக்கு சொத்துன்னு சொல்ல வந்திருக்கேன் ஐயா. ஆத்தா காந்திமதியே தோத்தா. புதுக்கோட்டையைச் சேர்ந்த இந்த ஜாஸ்மின் என்பவர் ஜாகிர் ஹுசேன் என்ற இவரை மணந்தார். 2 குழந்தைகள் இவருக்கு இருக்கின்றது. இவரது கணவர் ஜாகிர் ஹுசேன் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு வியாபார நிமித்தமாக மும்பை சென்றார். வியாபார நிமித்தமாக மும்பை சென்றவர் இதுவரை திரும்பி வரவில்லை. மும்பைக்கு சென்றவர் திடீரென்று பெங்களூரில் இருந்து ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு பேசக்கூடிய தொலைபேசியில் இருந்து பேசியிருக்கின்றார். கொஞ்சம் புத்தி பேதலித்தது போல அவர் பேசியிருக்கின்றார். அதன் பிறகு இன்று வரை அவரிடமிருந்து ஒரு தொலைபேசி கூட வரவில்லை. அவர் தொலைந்து இத்தனை நாட்களாகிறது. பணம் தொலைந்தால் பரவாயில்லை, கட்டிய கணவரே தொலைந்து விட்டாரே. அவர் எங்கிருக்கிறார், எப்படி இருக்கின்றார், என்ன நிலையில் இருக்கிறார் என்று தெரியாமல் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய 2 குழந்தைகளை வைத்துக் கொண்டு இந்த ஜாஸ்மின் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ஜாகிர் ஹுசேனின் படத்தை இங்கே இந்த சன் டிவியினுடைய அரட்டையரங்கத்தில் காட்டுகின்றோம். இதை காணக்கூடியவர்கள் இந்த ஜாகிர் ஹுசேனை எங்கேயாவது பார்த்தால், ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஜாகிர் ஹுசேனாவது இதை கண்டால் தன்னை இழந்து தவிக்கக்கூடிய அவரது மனைவியையும் அவருடைய குழந்தைகளையும் எண்ணி பார்க்க வேண்டும். பிரிந்திருக்கக்கூடிய கணவனும் மனைவியும், பிரிந்திருக்கக்கூடிய தந்தையை இந்த குழந்தைகள் சேர்ந்து அந்த குடும்பம் இனிதே வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். இந்த சன் டிவி அரட்டை அரங்கத்தில் இதை ஒரு கோரிக்கையாக வைக்கின்றேன். எங்கிருந்தாலும் அவர் தன்னுடைய மனைவி எண்ணி பார்க்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே என் பிரார்த்தனை வைக்கின்றேன்.